ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. சங்கடஹர சதுர்த்தி, அதாவது சங்கடங்களை தவிடு பொடியாக்கக்கூடிய விநாயகரை வழிபடுவதற்குரிய ஒரு நாள் தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு. விநாயகர் வழிபாடு ரொம்ப விசேஷங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான். இந்த வழிபாட்டில் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, வாழ்க்கையில் தீராத துன்பங்கள் துயரங்களை எல்லாம் அனுபவிச்சுட்ருக்கிறவங்க ஒரு சின்ன பரிகாரம் இருக்காம். அதை இந்த சங்கடஹர சதுர்த்தியில் செய்தால் சீக்கிரமாக அதற்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, வெள்ளை தீபம் ஏற்றணுங்கிறாங்க. சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் விநாயகரினுடைய சிலை இருந்தாலும் சரி, விநாயகரினுடைய திருவுருவ படம் இருந்தாலும் சரி, விநாயகரை எப்படி வேணால் வழிபாடு பண்ணலாமே. மஞ்சள்லையோ சாணத்திலேயோ பிடிச்சி வச்சு கூட நம்ம வழிபாடு பண்ணலாம். ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த மாதிரி பூவெல்லாம் போட்டு சந்தன குங்குமம் இட்டதுக்கு அப்புறமாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய விரதத்தை ஆரம்பிக்கணுமாம். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி உங்கள் இல்லத்தில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு விநாயகர் சிலை வச்சுருந்தீங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணுறது இந்த நாளில் ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி பூக்கள் எல்லாம் போட்டு சந்தனமெல்லாம் வச்சு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வைத்து உங்களுடைய இந்த நாளுக்குரிய அந்த விரதத்தை தொடங்கலாம். விரதம் உடல்நிலை சரியாக இருக்கக்கூடியவங்க இருக்கலாம். உபவாசம் அப்படிங்கிறது இல்லாதவங்க குளிச்சுட்டு பூஜை பண்ணினதுக்கப்புறமாக சாப்பிடலாம். இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு மாலை 6 மணி நேரத்தில், அதுதான் ரொம்ப முக்கியமான நேரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவில்லாம் கூட இந்த சாய ரக்ஷையில் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு இல்லையா. அந்த நேரத்தில் இந்த வெள்ளை தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றணுமா. ஒரு பித்தளை தாம்பாளத்தட்டு எடுத்துக்கணுமாம். அதில் பச்சரிசியை பரப்பி வச்சுக்கணுமாம். பச்சரிசிக்கு மேலே ஒரு வெற்றிலை வச்சுக்கணுமாம். வெற்றிலை இல்லை அப்படின்னா ஒரு வாழை இலையோ அல்லது அரச இலையோ கூட பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த வெற்றிலை மேலே 2 வெள்ளக்கட்டிகளை வைக்கணுமா. 2 அச்சு வெள்ளத்தை கூட வாங்கி அந்த வெற்றிலையின் மேலே வச்சுக்கலாம். அச்சு வெள்ளம் கிடைக்கலன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளத்திலேருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து 2 உருண்டை வெள்ளம் மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அந்த வெள்ளத்துக்கு மேலே கொஞ்சம் நெய் விடணுமாம். திரி அந்த நெய்யில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கணுமாம். நெய்யில் ஊற வைத்த திரியை இந்த வெள்ளத்தின் மேல் வைத்து விநாயகரை மனதார நினைத்து தீபம் ஏற்றணுமாம். சாயரக்ஷை நேரம் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு நீங்கள் பூவெல்லாம் சாத்தி சந்தன குங்குமம்லாம் வச்சு அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி ஒரு பித்தளை தாம்பாளம், அதில் கொஞ்சம் அரிசியை போட்டு பச்சரிசியை போட்டு அது மேலே இலை வெற்றிலை இருந்தால் ரொம்ப விசேஷம். இல்லைன்னா வாழை இலை அரச இலை கூட பயன்படுத்திக்கலாம். அதில் 2 துண்டு வெல்லம், அது அச்சு வெல்லமாக இருக்கலாம், இல்லை மண்டை வெல்லத்திலிருந்து நீங்கள் எடுத்த 2 பகுதியாக இருக்கலாம், எடுத்து அது மேலே நெய்யை விட்டு அந்த நெய்யில் திரியை தோய்த்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஏற்றக்கூடிய தீபம் கொஞ்ச நேரம் தானே எரியும் அப்படின்னாலும் பரவாயில்லையாம். கொஞ்ச நேரம் அது சுடர் விட்டு எரிந்தாலும் பரவாயில்லை. திரி முழுவதும் எரிந்து வெள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நெய்யும் எரியுமா. இந்த தீபம் எரிந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்து உங்களுடைய வேண்டுதலை விநாயகரிடம் சொல்லணும். மனசார வேண்டிக்கணும். என்னுடைய அந்த விக்னங்கள் எல்லாம் தீரணும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு மனசார வேண்டிக்கணுமா. தீபம் எரிந்து தானாக மலையேறியதுக்கப்புறமா அந்த வெள்ளத்தை எடுத்து நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி இந்த வெள்ளை தீபம் அப்படிங்கிறது அந்த ஒரு நாள் மற்றும் இல்லாமல், ஒரு சங்கடஹர சதுர்த்தி மட்டும் இல்லாமல் 16 வாரங்கள் விநாயகரை நினைத்து இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா வலம்புரி விநாயகர் இருக்கக்கூடிய கோவிலில் போய் இந்த தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுக்கு அது வரைக்கும் இருந்த தடைகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நிச்சயமாக ஒரு சிறப்பான நிலையை நீங்கள் அடையலாம். கசப்பான கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையும் அந்த வெள்ளத்தை போல இனிமையாக மாறுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் இயலாதவர்கள் பொதுவாக இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு சாயரக்ஷை நேரத்தில் எல்லா பிள்ளையார் கோவிலையும் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதை போய் கலந்துக்கிறது, கண் குளிர அந்த அபிஷேகத்தை பார்க்கறது, விநாயகருக்கு அருகம்புல் வாங்கி தர்றது அப்படிங்கிறதே இன்னும் சிறப்பாக இருக்கும். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.